யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மெனக்கெட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அட போங்க, இதை தூக்கி அப்படியே இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டை போடுங்க, சீக்கிரமா நீங்க ரீச் ஆயிடலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. அப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா? அஃப்கோர்ஸ். குளுக்கோஸ் இல்லைங்க, அஃப்கோர்ஸ். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி ஏன் பணம் சம்பாதிக்க முடியாது? இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு அவன் தார் கார்லாம் வாங்குறான், 4x4லாம் வாங்குறான். ஸோ தம்மா துண்டு பையன் வீடியோ போட்டே வந்துட்டு பெரிய ஆள் ஆகும்போது நீங்களாம் ஏன் ஆக முடியாது? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம். யூடியூப்ல நமக்கு ஒரு வருமானம் ஆட் மூலியமா வருது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஆட் அப்படின்றது கிடையாது. ஆனா ஆட் வருது, நமக்கு எது காசு அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. நம்மளால யூடியூப் மாதிரியே இன்ஸ்டாகிராம்ல ஆட் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனா அதங்காட்டிலும் பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது வரும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, சினிமா பாடல்களை கொண்டு நீங்க ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்குறீங்க. அந்த சினிமா பாடல்களை கொண்டு ஒரு வீடியோ உருவாக்கும் பொழுது அதை நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா, யூடியூப்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அந்த பாடலை உருவாக்கி நீங்க அதுல போடும் பொழுது அதுல காசு அப்படின்றது வந்துட்டு வருது. அந்த பாடலுக்கான காசு, அந்த பாடலை பார்த்து வராங்க, அல்லது நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றது ஏதோ ஒன்று, நீங்க ஒரு வீடியோ போறீங்க, அதுக்கான காசு அப்படின்றது வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூடியூப் அப்படின்றது யாரு கிரியேட்டரோ அந்த கிரியேட்டருக்கு காசு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இதுல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த கிரியேட்டருக்கு காசு கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட்டருக்கான வந்துட்டு ரிக்வஸ்ட் வரும், காப்பிரைட் வரும், காப்பிரைட்டுக்கான அந்த காசை உங்களுடைய வீடியோல இருந்து எடுத்து அனுப்புவாங்க. அதனால நீங்க சினிமா பாடல்களை பயன்படுத்தும் பொழுது யூடியூப் மூலியமா பணம் சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், இன்னைக்கு சூப்பரா போகும், வியூஸ் அள்ளும், அப்படியே திடீர்னு ஒரு நாள் டவுன் ஆகும், திடீர்னு ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றும், திடீர்னு வியூஸே வராது. இதுதான் காரணம். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் நீங்க மற்றவங்களோட வீடியோ ஆடியோவை எடுத்து போறீங்க அப்படின்றது அது புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய வீடியோவுக்கு அது வந்துட்டு பெருசா இம்ப்ரெஸ், அதாவது ஓகே இதை கொண்டு போய் இன்னும் நிறைய பேருக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காது. அப்ப நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற வீடியோ வேஸ்ட். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இப்ப நான் வீடியோ போற மாதிரி ஃபேஸ் காட்டி வீடியோ அப்படின்றத நீங்க போட்டுட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லிட்டு மியூசிக் எதை வேணா சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே என்ன பண்றீங்கன்னா, எடிட் பண்ற வீடியோவை எடுத்துட்டு வந்து அப்படியே இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுங்க. நீங்க தாராளமா இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. இங்க இருக்கிற வீடியோ தூக்கி இங்க போடலாம். அதாவது யூடியூப்கான ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த யூடியூப்கான வீடியோவை அப்படியே தூக்கி இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, எந்த தவறும் கிடையாது. பயங்கர ரீச் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நிஜமா சீரியஸா சொல்றோம், பயங்கர ரீச் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர், இப்ப நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், சும்மா வந்துட்டு ஒரு கட்டைக்கால் வந்து கையில வச்சிருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, ஆக்சிடென்ட் ஆகிட்டு இதுவாயிடுச்சு. அப்போ அந்த காலை வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்து போடுறாரு. கிட்டத்தட்ட 27 மில்லியன் வியூஸ் அப்படின்றது போயிருக்கு. அந்த பையன் 4x4 சும்மா ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அழுகாட்சியா வருது ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து வீடியோ போட்டான். கிட்டத்தட்ட அவன் ஒரு வீடியோவே வந்துட்டு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை. அண்ணா உனக்குங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா, இதை கேட்கும் போதே கிரிஞ்சா இருக்கு. நான் தான் விஜய் பேசுறேன் அப்படிங்கக்குள்ளேயே அடங்க அப்படி இருக்குது நமக்கு. அப்போ இந்த வீடியோவே வியூஸ் போகுது. இன்னொரு வீடியோ காலையில பார்த்தேன், அப்படியே வந்துட்டு சென்னைன்னு போட்டிருந்தாங்க, பேக்ரவுண்ட்ல சென்னைன்னு போட்டிருந்தாங்க. ஒரு பையன் வந்துட்டு பேக்கை மாட்டிட்டு, ஒரு பையன்லாம் ஒரு ஆள் 30-40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது, கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது, தாரத்தாரியா ஊத்துது, தாரத்தாரியா லைட்டா ஊத்து. அவர் புளிஞ்சு வேற விடுறாரு, இப்படி இப்படிலாம் புளிஞ்சு விடுறாரு, அது பார்த்தா தண்ணி ஊத்துது. உடனே வந்துட்டு அப்படின்றாரு. அதுக்கு ஏனே தெரியல 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுல வேற வந்துட்டு 40,000 பேர் வந்து லைக் ஹார்டின் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் கிரியேட்டரா இருக்கிறதுனால இது என்ன சரக்கு இருக்குன்னு இதை இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம போடுறாங்க, பொய் சொல்லி போடுறாங்க. இவங்கெல்லாம் போடக்கூடிய வியூஸ் போகுது அப்படின்ற பட்சத்துல ஏன் நீங்க போடுற வீடியோ போகாது? தாராளமா போகும், ஆபியஸா போகும். அதுலயும் ஒரு சில சிஸ்டர்கள்லாம் வந்துட்டு எனக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பேர் அந்த இதுல ஐடியில இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சிடும், டக்குனு அவங்க பேர் சொல்லிடுவேன். ஒரிஜினல் பேர் இல்லை, அவங்க ஏதோ அந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணவங்கள இருந்த பேர் அப்படின்றதே வச்சிருக்கிறாங்க போல. அப்ப என்னன்னா அவங்க சமையல் வீடியோலாம் உருவாக்கி போடுறாங்க. சமையல் வீடியோ அப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டிருக்காங்க. அப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க, கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் முஸ்லீம் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து வேல் மாதிரி போட்டிருக்கோம், அவங்க கவிதான்னு நினைக்கிறேன், அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ற வீடியோலாம் ரொம்ப வந்துட்டு சூப்பரா இருக்கக்கூடிய வீடியோ.
அந்த வீடியோலாம் அவங்க அப்படியே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் பர்டிகுலர் இவங்க பேர் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ஸோ மற்ற எல்லாரையுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் உமன்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதாவது எல்லாத்துக்குமே நன்றி. இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். அப்போ இன்ஸ்டாகிராம் எப்படி நமக்கு காசு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் முழுக்க முழுக்க நமக்கு காசு வரக்கூடியது பார்ட்னர்ஷிப் மூலியமா இன்ஸ்டாகிராமில் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலியமா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். எப்படி வரும்? இப்போ அந்த பையன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸு, இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து கேம் விளையாண்டிங்கன்னா எனக்கு காசு வரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொன்ன பையனை நம்பி பல பேர் எடுத்துட்டு போய் காசை போட்டிருக்காங்க. காசை போட்ட உடனே என்னாச்சுன்னா, மொத்தமா வந்துட்டு மூஞ்சில விபூதி அடிச்சு விட்டு கிளம்பிட்டான் அவன். அதாவது வந்துட்டு ஜெய் ஜக்கம்மா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்து விபூதி அடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காசு திருப்பி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, அதுக்கு எதுக்கு 100 லட்சம் வந்துட்டு வந்துட்டு 100K வந்துட்டு லைக் அப்படின்றது எனக்கு தெரியல, ஹார்டின் அப்படின்றது தெரியல. கடவுளே, எங்கதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி பொய் சொல்றவங்களுக்குன்னு இவ்வளோ பேர் லைக் பண்ணும் பொழுதும், இவ்வளோ பேர் அவங்களே வந்துட்டு நல்ல விதமா பார்க்கும் பொழுதும், உண்மையை மட்டுமே சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணி நீங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும், இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்றத எடுத்துடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஏங்க நல்லது நடக்காது? நம்ம எல்லாம் அந்த பக்கம் போகிறது இல்லை. ஸோ நீங்க சீக்கிரமா growth ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை விட்டுறாதீங்க. இங்க போஸ்ட் பண்றதை அப்படியே தூக்கி அங்க போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்காக எல்லா ஸ்பான்சரையும் வந்துட்டு எடுத்துக்காதீங்க. ஸ்பான்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லவங்களா, எப்படியாப்பட்டவங்க, இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி யாருக்காவது கொடுத்துருக்காங்க, யாராவது இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்களா, அது லீகலா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஸ்பான்சர் அப்படின்றதுக்குள்ள போகணும். இப்போ நமக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் அப்படின்றது வந்துச்சு. யார் பண்ணா? சீட்டுக்கட்டு வந்துட்டு எனக்கு 1.5 lakh அப்படின்றது கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதில் யூடியூப்ல தான் நான் சொல்லிட்டேன், நீ 1.5 இல்லை, அது கூட இன்னொரு 2-3 ஜீரோ சேர்த்துக்கிட்டு கொடுத்தாலும் சரி, என்னால் அந்த மாதிரி பாவப்பட்ட செயலை பண்ண முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்குள்ள பாவப்பட்டதை பண்ண முடியாது. அதனால தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவை கூட்டு போய் ரெடி கேஷ் எல்லாம் கொடுத்து, ஒய்ஃப் எல்லாம் கூட்டு போய் ரெடி கேஷ்லாம் கொடுத்து 4x4 வந்து நான் எப்பயோ வாங்கிட்டு இருப்பேன். அதாவது தார் காரை வந்துட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஸோ நம்மளாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு காசு அப்படின்றது நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நம்முடைய பெயர் இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க. ஸோ பணம் ஏதோ நம்ம காசு வந்துட்டு சம்பாதிக்கிறோம், எந்தெந்த வழியிலே வருது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகர், கட்சி ஆரம்பிச்ச நடிகர்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, ரம்மி சர்க்கிளுக்கு சீட்டு கட்டுக்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் கொடுத்தாரு, இப்பயும் கொடுத்தாரு. அதுக்கு விளக்கம் என்னன்னா, ஏன்பா பிடிச்செல்லாம் நிறைய பேர் இது பண்றாங்க, இறந்து போறாங்க, அதெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டீங்க, அப்போ அதை விட இதுல தான் இறக்குறாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வியாக்கணம்லாம் பேசுவாரு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அந்த காசு நமக்கு எங்கெங்க வந்துட்டு ஒட்ட போகுது? அதெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்ச காசு ஒரு 10 ரூபா வந்தாலும் எனக்கு போதும் தான் அது. அதனால தான் சொல்றேன். ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ் உங்களை தேடி வந்தாலும் கரெக்டாக தேர்ந்து எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு வருமானம் அப்படின்றது உங்களால் எடுத்துக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் இந்த மியூசிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஃபேமஸ் ஆகிறது மட்டும்தான் இங்கே ஒரு மேட்டரே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நல்லபடியாக நல்லா வந்துட்டு நியாயமாக சரியான முறையில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒன்று நல்ல growth கிடைக்கும். அதே போல் அந்த growth நமக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஏமாத்திரம் நம்ம பொய் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா நல்ல growth கிடைக்கும், நல்ல பாப்புலாரிட்டியும் கிடைக்கும். ஆனால் சீக்கிரமாக கீழே சறுக்கி விழுந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட சுருக்கம் சம்மரி சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் யூடியூப்ல போடுற வீடியோ, நீங்கள் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி போறீங்கன்னா அந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல போகிறது நார்மல் வீடியோ போட்டுக்கோங்க. மியூசிக் இல்லாமல் உங்கள் வாய்ஸை கொடுத்து நீங்கள் வீடியோ உருவாக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி உருவாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிடுங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு உங்களாலையும் அங்கேயும் பணம் சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.